சித்தா திரைப்பட புகழ் எஸ்.யு. அருண்குமாரோட இயக்கத்தில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் இப்போ சமீபத்தில் மார்ச் 27ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியான திரைப்படம் தான் வீர தீர சூரன் பாகம் 2. இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் கூட துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் வெஞ்சர்மடு உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமா, ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னாலுமே கூட அதில் அவர் தனியாக நடிக்கல. அது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்றதுனால அது அவருடைய தனி வசூலில் சேராது. அந்த வகையில் தனியாக தன்னுடைய திரைப்படங்கள் எதுவுமே மிகப்பெரிய வசூலை கொடுக்காம ஒரு மாதிரி மந்த நிலையில் இருந்துட்டு இருந்தார் சியான் விக்ரம். அது எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்திருக்காம இந்த வீர தீர சூரன் பாகம் 2 திரைப்படம். இந்த திரைப்படம் 3 நாட்கள்ல மட்டுமே 25 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிருக்காம. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சியான் விக்ரமுடைய திரைப்படங்களே இந்த திரைப்படம் தான் இப்ப அதிக வசூல் பண்ண திரைப்படமா மாறி இருக்கு. நேத்து ஒரே நாள்ல மட்டுமே சுமார் 5 கோடியே 11,55,000 ரூபாய் வசூல வாரி குவிச்சிருக்கு. இப்படி ஒரு சியான் விக்ரம இப்படி ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துல பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுமே இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால படத்தினுடைய வசூல் நாளுக்கு நாள் அதிகமாகும். சியான் விக்ரமுடைய திரைப்படங்களிலேயே அதிக வசூல் பண்ண திரைப்படமா அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கும்னு சொல்றாங்க. அந்த வகையில் கூடிய சீக்கிரமாவே இந்த திரைப்படம் 100 கோடி வசூலை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.